ஹலோ நண்பா. நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மவுண்டனுக்கு பக்கத்துல ஒரு சின்ன வில்லேஜ் இருந்தது. அந்த சின்ன வில்லேஜ்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தரோட பேர் ப்ரூனோ, இன்னொருத்தரோட பேரு பேப்லோ. ரெண்டு பேரும் எங்க இருந்ததுனால நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாங்க. இந்த வில்லேஜ்ல நம்ம தான் சக்சஸ்ஃபுல்லா வர போறோம்னு அவங்களோட கோல்ஸ் அண்ட் பிளான்ஸ் பத்திலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நிறைய கஷ்டப்படணும்னாலும் அவங்க ரெடியா இருந்தாங்க. இதனால அவங்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்க இந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு பார்க்கும்போதே அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நின்னுது. அவங்க இருந்த வில்லேஜ்ல தண்ணி பஞ்சம் வந்ததுனால பக்கத்துல இருக்க மவுண்டன்ல இருந்து தண்ணி கொண்டு வர்றதுக்கு அந்த வில்லேஜோட மேயர் ரெண்டு பேரை வேலைக்கு எடுக்க நினைச்சாரு. அவங்க ரெண்டு பேரால எவ்வளவு தண்ணியை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க. இந்த சான்ஸ மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சு ப்ரூனோவும் பேப்லோவும் உடனே தண்ணி கொண்டு வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. டெய்லி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆளுக்கு 2 பக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு ப்ரூனோவும் பேப்லோவும் நடந்தே போய் தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட டெய்லி சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க. ப்ரூனோக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பக்கெட் தண்ணி கொண்டு வந்தோம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், இதனால நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடலாம்னு நினைச்சாரு. மேயர் வந்து நம்ம எவ்வளவு தண்ணியை கொண்டு வரோமோ அவ்வளவு பணம் கிடைக்கும் சொன்னதுனால ப்ரூனோ வந்து பெரிய பெரிய பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்தோம்னா நம்ம ஒரு தடவை போயிட்டு வந்தாலே நிறைய லிட்டர் தண்ணி கிடைக்கும்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா பேப்லோ வந்து இந்த வேலையால சாட்டிஸ்ஃபைடாவே இல்ல. ஏன்னா டெய்லி கஷ்டப்பட்டு பக்கெட்ல தண்ணி கொண்டு வர்றதுனால வீட்டுக்கு வந்த உடனே அவரோட கை கால் உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. பேப்லோ வந்து நம்மளால ஈஸியா எப்படி அதிகமா பணம் சம்பாதிக்க முடியும்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி யோசிக்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா வந்தது. நம்ம டெய்லி கஷ்டப்பட்டு மவுண்டனுக்கும் வில்லேஜுக்கும் மாறி மாறி போயிட்டு வர்றதை விட அந்த மவுண்டன்ல இருந்து வில்லேஜ் வரைக்கும் டைரக்டா ஒரு பைப் லைனை பில்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா நம்மளால தண்ணி கொண்டு வர முடியும்னு அவரு பிளான் பண்ணாரு. பேப்லோ ஒரு பேப்பரை எடுத்து அவரோட ஐடியாவை டிரா பண்ண ஆரம்பிச்சாரு. அடுத்த நாள் வந்து அவர் ப்ரூனோவை மீட் பண்ணும்போது இந்த ஐடியாவை அவர்கிட்ட ஷேர் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பைப் லைனை பில்ட் பண்ணலாம்னு சொன்னாரு. ஆனா ப்ரூனோ அந்த ஐடியால இன்ட்ரெஸ்டடா இல்ல. ஒரு பைப் லைனை கட்டுறதுனால அவரோட கோல்ஸை சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியாம போயிடும்னு நினைச்சு பெரிய பக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு யூசுவலா எப்படி தண்ணி கொண்டு வருவாரோ அதே மாதிரி கொண்டு வந்துகிட்டு இருந்தாரு. ஆனா பேப்லோ வந்து ப்ரூனோ ஒத்து வரலனா கூட அவரோட ஐடியால அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. பைப் லைனை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதுதான் இது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு பேப்லோக்கு புரிய வந்தது. அவரோட ஒர்க்கிங் டைம் பேப்லோ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பைப் லைனை கட்டி முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷமாவது ஆகும்னு அவர் கண்டுபிடிச்சாரு. பேப்லோ வந்து அவர் சம்பாதிக்கிறதும் விட்டு போயிடக்கூடாதுன்னு அவரால முடிஞ்ச வரைக்கும் பக்கெட்ஸ்ல தண்ணி கொண்டு வந்துகிட்டே இருந்தாரு. அப்புறம் அவரோட ஃப்ரீ டைம்ல முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு சீக்கிரமா பைப் லைனை கட்டி முடிச்சிடணும்னு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இப்படியே 1 மாசம் போச்சு. ஆனா 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட பைப் லைனோட ஒர்க் வந்து ரொம்ப கம்மியா தான் முடிஞ்சிருந்தது. அவர் பைப் லைனை கட்டுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க, டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவரை பைப் லைன் மேனு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே நேரத்துல ப்ரூனோ வந்து 2 மடங்கு அதிகமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. ப்ரூனோ அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டிட்டாரு. டெய்லி ஈவினிங் வந்து அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை என்ஜாய் பண்றதுக்கு பார்ட்டிஸ்லயும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ப்ரூனோ வந்து அவர் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் போகுதுன்னு நினைச்சாரு. ஆனா ப்ரூனோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டாரு. டெய்லி பெரிய பெரிய பக்கெட்ஸ தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறதுனால அவரோட பாடி கண்டிஷன் மோசமாகிட்டே இருந்தது. அவரோட உடம்பு வீக் ஆகிட்டே இருந்ததுனால பெரிய பக்கெட்டை யூஸ் பண்ணாம சின்ன பக்கெட்ல தண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சாரு. இப்படியே 2-3 வருஷம் போயிடுச்சு. பேப்லோ வந்து அவரோட பைப் லைனை ஒரு வழியா கட்டி முடிச்சிட்டாரு. இப்போ பேப்லோ வந்து பக்கெட்ல தண்ணி கொண்டு வரத நிறுத்திட்டு அவரோட பைப் லைன் மூலமா அந்த வில்லேஜுக்கு வாட்டர் சப்ளை பண்ண ஆரம்பிச்சாரு. அவரோட பைப் லைன் வந்து அவரு தூங்கினாலோ சாப்பிட்டாலோ இல்ல எங்கேயாவது வெக்கேஷனுக்கு போயிருந்தா கூட அவருக்கு பாசிவா பணம் சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தது. பேப்லோ வந்து பர்சிஸ்டன்டா கஷ்டப்பட்டு அவரோட ஐடியால ஒர்க் பண்ணதுனால அவரால இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா மாற முடிஞ்சது. இந்த ப்ரூனோ அண்ட் பேப்லோ ஸ்டோரிய நம்மளோட லைஃப் கூட ரிலேட் பண்ணலாம். ப்ரூனோ என்ன பண்ணாரு, யூசுவலா சம்பாதிக்கிறத விட அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது அவரு எப்பயும் தண்ணி கொண்டு வர்றதுக்கு யூஸ் பண்ற பக்கெட்டை விட பெரிய பக்கெட்டை யூஸ் பண்ணோம்னா நம்ம அதிகமா பணம் சம்பாதிக்கலாம் நினைச்சாரு. இது நம்மளோட லைஃப்ல எப்படி இருக்குன்னா, நார்மலா ஒரு ஜாபுக்கு போகும்போது அந்த இன்கம் நம்மளுக்கு பத்தாதப்ப ஓவர் டைம் பாக்குறதோ இல்ல இன்னும் ஒரு ஜாப் எடுத்து திரும்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்மளோட டைம் பணத்துக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயத்த
நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள்ல 24 ஹார்ஸ் தான் இருக்கு. இதனால நம்ம தூங்காம சாப்பிடாம 24 ஹார்ஸ் வேலை செஞ்சாலும் நம்மளால அந்த 24 ஹார்ஸ் டைமுக்கு எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் சம்பாதிக்க முடியும். இதனால டைமை பணத்துக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளோட இன்கம்ல ஒரு லிமிட் வந்துடும். இதுல இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, நமக்கு ஏதாவது அடிபட்டாலோ இல்ல உடம்பு சரியில்லாம போனாலோ இல்ல வயசாயிட்டாலோ நம்மளால யங்கா இருக்கும் போது ஒர்க் பண்ற மாதிரி நல்லா ஒர்க் பண்ண முடியாது. இதனால நம்மளால ஒர்க் பண்ண முடியாதப்போ நமக்கு இன்கம் வர்றதும் நின்னு போயிடும். ஆனா பேப்லோவை பார்த்தோம்னா அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா அவரோட எல்லா டைமையும் பணத்துக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கல. அவருக்கு ஒரு சாதாரணமான லைஃப லீட் பண்றதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தான் அவரு பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவரோட ஃப்ரீ டைம் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு வாட்டர் பைப்லைன் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அந்த வாட்டர் பைப்லைனை கட்டி முடிச்சிட்டோம்னா அது மூலமா ஈஸியா அந்த வில்லேஜ்க்கு வாட்டர் சப்ளை பண்ணி பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணலாம்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. சோ நீங்க இப்ப டிசைட் பண்ணுங்க, ப்ரூனோ மாதிரி உங்களோட டைம் வெறும் பணத்துக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்களா, இல்ல பேப்லோ மாதிரி ஒரு பைப்லைனையோ இல்ல ஒரு பிசினஸையோ டெவலப் பண்ணி அது மூலமா பாசிவா இன்கம் ஜெனரேட் பண்ண போறீங்களா? வாரன் பஃபெட் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் அவர் தூங்கும் போது எப்படி பணம் சம்பாதிக்கணும் தெரிஞ்சுக்கலன்னா சாகர வரைக்கும் அவரு பணத்துக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இதெல்லாம் தி பேரபிள் ஆஃப் பைப்லைன் இந்த புக்ல தான் படிச்சு சொல்லியிருக்கேன்.